வணக்கம். நான் நீலு மெடிக்கல் சென்டர் அண்ட் டயபெட்டிக் ஃபவுண்டேஷனில் டயட்டிஷனாக இருக்கேன். இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்துட்டு குளூட்டதயான். குளூட்டதயான் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். இது வந்துட்டு நம்ம பாடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்துட்டு கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டாக வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணி அதோட எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு குளூட்டதயான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. வேற எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் பாடியில் இருக்கிற அந்த எதிர்ப்பு சக்தி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் டீடாக்சிஃபிகேஷன், பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெஷலாக வந்துட்டு லிவர்ல இருந்து டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும். அடுத்தது குளூட்டதயான் வந்துட்டு நம்ம நிறைய யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த ஏஜிங் ப்ராசஸ், நம்மளோட ஏஜ் ஆகுற அந்த ப்ராசஸ் வந்துட்டு டிலே பண்ணும், கம்மி பண்ணும். எப்படின்னா நம்மளோட ஸ்கின் ஹெல்த்தை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணும், நல்லா க்ளோ கிடைக்கும், அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே போகும், ரிங்கிள்ஸ் எல்லாம் கம்மி பண்ணும். ஸோ இதுக்காக வந்துட்டு குளூட்டதயான் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு இந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் நம்மளோட தூக்கம் சரியில்லை, ரொம்ப டிஸ்டர்ப் ஸ்லீப்பாக இருக்குன்னா குளூட்டதயான் வந்துட்டு எடுத்துக்கிட்டா அந்த தூக்கம் வந்துட்டு சரியாகும். அந்த ஸ்லீப் சைக்கிள் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு குளூட்டதயான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த குளூட்டதயான் வந்துட்டு மெயினாக இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வர்றதுக்காக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய அந்த டிப்ளீஷன் ஆகிட்டே இருக்கும் குளூட்டதயானில். நம்ம பாடியில் ஒரு அளவுக்கு அதை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும், ஆனால் அடிஷ்னலாக வந்துட்டு இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு குளூட்டதயான் தேவையாக இருக்குது. ஸோ என்னெல்லாம் வந்துட்டு டெஃபிஷியன்சின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குளூட்டதயான் நம்ம பாடியில் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கும், ஆனால் நம்ம ஏஜ் ஆக ஆக வந்துட்டு அந்த குளூட்டதயான் கம்மி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு நம்மளோட ஸ்கின்ல வந்துட்டு அந்த க்ளோ கம்மி ஆக ஆரம்பிக்கும், ரிங்க்லிங் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்காக தான் வந்துட்டு ஆஸ் ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் வந்துட்டு குளூட்டதயான் சப்ளிமெண்டேஷன் அடிஷ்னலாக எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்கின்னுக்காக இந்த மாதிரி ஆகும், அடுத்து வந்துட்டு எதிர்ப்பு சக்தியும் கம்மியாகும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு ரொம்ப கோல்டு பிடிக்கும், ஃபீவர், மற்ற இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அடுத்து வந்துட்டு தூங்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எவ்வளோ டயர்டா இருந்தாலும் அந்த தூங்குறது வந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான ப்ராசஸா இருக்கும். நமக்கு படுத்தா தூக்கம் வராது, ஆனா டயர்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதும் வந்துட்டு ஒரு சிம்டம் ஆஃப் குளூட்டதயான் டெஃபிஷியன்சி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரெயின் ஃபாகிங் சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மறக்கும், ஞாபகம் எதுவும் இருக்காது, ரொம்ப கிளியராகவே திங்க் பண்ண முடியாம இருக்கிறதா வந்துட்டு பிரெயின் ஃபாக்னு சொல்றோம். நம்மளோட பாடியில இருக்கிற அசிடிட்டி லெவலும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். குளூட்டதயான் இல்லாதனால அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அல்சர் வர்றதுக்காக வாய்ப்புகளும் உண்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு மசில் ஸ்டிஃப்னஸ், கிராம்ப்ஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஷோல்டர்ல பிடிக்கிறது, காலில் வந்துட்டு அந்த மசில் பிடிக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு சிம்டம் ஆஃப் குளூட்டதயான் டெஃபிஷியன்சி. நெக்ஸ்ட் வந்துட்டு குரோனிக் ஸ்ட்ரெஸ், ரொம்ப அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்குது, சின்ன விஷயம் இருந்தாலும் ரொம்ப கோவம் வர்றது, ஸ்ட்ரெஸ் ஆகுறதும் வந்துட்டு ஒரு சிம்டம் ஆஃப் குளூட்டதயான் டெஃபிஷியன்சி தான். ஸோ இந்த டிஃபிஷியன்சி எல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஃபுட் எடுத்துக்கலாங்கிறத பார்ப்போம். ஸோ என்னெல்லாம் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ், கேபேஜ், காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, இதெல்லாம் வந்துட்டு நிறைய குளூட்டதயான் இருக்கு. ஸோ இது வந்துட்டு நம்மளோட பாடியில் அந்த குளூட்டதயான் ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அதாவது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு கீரை வந்துட்டு நீங்கள் ரா கூட எடுத்துக்கலாம். சாலட்ஸில் வந்துட்டு நீங்கள் போட்டு ரா கீரையாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் லைட்டாக ஸ்டீம் பண்ணிட்டு கூட கீரை எடுத்துக்கலாம். ஓவர் குக் பண்ணால் அந்த கீரையில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே போயிடும். ஸோ அதிகமாக ஓவர் குக் பண்ண வேணாம், நீங்கள் லைட்டாக பாயில் பண்ணி இல்லைன்னா ஸ்டீம் பண்ணி கூட நீங்கள் கீரை எடுத்துக்கலாம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர். ஸோ இந்த வெண்டைக்காயில் வந்துட்டு வைட்டமின் சி, பொட்டாசியம் எல்லாமே இருக்குது. ஸோ குளூட்டதயானுக்கு வந்துட்டு அந்த நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்லிக்ல வந்துட்டு சல்ஃபர்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அதனால தான் வந்துட்டு கார்லிக்ல அந்த ஸ்மெல் இருக்கு. ஸோ இந்த சல்ஃபர் காம்பவுண்ட்ல வந்துட்டு சிஸ்டின்கிற அமினோ ஆசிட் இருக்கு. ஸோ இந்த சிஸ்டின் வந்துட்டு நம்ம பாடியில போகும்போது குளூட்டதயான் வந்துட்டு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ கார்லிக்கும் வந்துட்டு ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் குளூட்டதயான். அடுத்து நட்ஸ்ல என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வால்நட்ஸ்ல இருக்கு, சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், இது எல்லாத்துலயும் வந்துட்டு குளூட்டதயான் இருக்கு. ஸோ நம்மளோட ஸ்கின் ஹெல்த், இம்யூனிட்டி இதெல்லாமே வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகணும், நல்லா ஹெல்த்தி கண்டிஷன்ல இருக்கணும்னா நீங்க அடிஷ்னலா வந்துட்டு குளூட்டதயான் சப்ளிமெண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம் எவ்ரிடே டயட்ல.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல் கார்னிடைன்ங்கிற ஒரு அமினோ ஆசிட். இந்த எல் கார்னிடைன் எதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாம் வந்துட்டு இந்த செல்ல மைட்டோகாண்ட்ரியான்னு ஒன்று இருக்கும், அங்கே தான் வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற ஃபேட்டை வந்துட்டு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி அந்த மைட்டோகாண்ட்ரியாங்கிற செல்ல கொண்டு போய் கொடுத்துட்டு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த எல் கார்னிடைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த எல் கார்னிடைன் பாடியில் இல்லைன்னா இந்த ஃபேட் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக பாடியில் டெபாசிட் ஆகி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால நம்ம பாடியில் இருக்கிற ஃபேட்டை வந்துட்டு பேர்ன் பண்ணுறதுக்கு எல் கார்னிடைன் ரொம்ப தேவை. இந்த ஃபேட் பேர்ன் பண்ணும்போது நமக்கு எனர்ஜியும் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ மெயினாக வந்துட்டு எல் கார்னிடைன் இந்த மசில் பில்டிங் ப்ரோட்டீன் ஷேக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா அந்த மசில் பில்டப்புக்கும் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எல் கார்னிடைன் சப்ளிமெண்ட் எடுத்துட்டு போய் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது நல்லா மசில் டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த ஃபேட் எல்லாமே வந்துட்டு பேர்ன் அவுட் ஆகி நல்லா எனர்ஜியும் ப்ரொடியூஸ் ஆகும். இது போக வந்துட்டு பிளட் சுகர் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு எல் கார்னிடைன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் மென்டல் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நம்மளோட மென்டல் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஃபோக்கஸ்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி இருக்கிறதுக்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் பீப்புள் வந்துட்டு அதிகமாக இந்த எல் கார்னிடைன் சப்ளிமெண்டேஷன் எடுத்துப்பாங்க, ஏன்னா அந்த ஆத்லீட்ஸுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த கிராம்ஸ் வராமல் இந்த ஃபேட் எல்லாமே பேர்ன் அவுட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்டாக இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்துட்டு எல் கார்னிடைன் சப்ளிமெண்டேஷன் எடுத்துப்பாங்க. எல் கார்னிடைன் பாடியில் இல்லைன்னா என்னெல்லாம் டெஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா, மசில் வீக்னஸ் ஆக ஆரம்பிக்கும், அப்புறம் எடிமா வரும். எடிமானா தண்ணி வந்துட்டு நம்ம காலில் கையிலலாம் தேங்கி நிற்கும் போது ஸ்வெல்லிங் மாதிரி ஆகுறது தான் வந்துட்டு எடிமான்னு சொல்லுவாங்க. மசில் வீக்னஸ், ரொம்ப கிராம்ஸ் ஆக ஆரம்பிக்கும், அதாவது மசில் அந்த பிடிக்கிற மாதிரி இருக்கும். ரெகுலர் வாக்கிங், ரெகுலர் ஆக்டிவிட்டீஸே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு டயர்ட்னஸ், ரொம்ப சோர்வாக இருக்கும், நம்மளால அந்த எனர்ஜி ப்ரொடக்ஷன் இல்லாதனால வந்துட்டு அவ்வளோ ஒர்க் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், மூச்சு அடிக்கடி மூச்சு வாங்கிட்டே இருக்கும், அந்த மூச்சு திணறல் அதெல்லாமே இருக்கும். அடுத்து நம்ம மென்டல் ஃபோக்கஸ் இருக்காது, ரொம்ப கான்சன்ட்ரேஷன் எதுவுமே இல்லாமையும் இருக்கலாம். அடுத்தது ஹைப்போகிளைசீமியா. ஹைப்போகிளைசிமியாங்கிறது வந்துட்டு லோ சுகர் ஆகுறது, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற அந்த எனர்ஜி வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகாதனால ஹைப்போகிளைசிமியா, லோ சுகர் ஆகிறதுக்காக வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ஃபுட் எடுத்துக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு மில்கில் இருக்குது. ஸோ எவ்ரிடே மில்க் வந்துட்டு ஒரு 1 or 2 glasses குடிச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும். அடுத்தது சீஸில் இருக்குது, அவகேடோங்கிற ஃப்ரூட்லேயும் இருக்குது. அவகேடோ வந்துட்டு பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 இதில் தான் இருக்குது. நான்வெஜ்ஜுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன், ஃபிஷ்ஷு, பீஃபு அதுலலாம் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கனால அந்த எல் கார்னிடைன் நமக்கு கிடைக்கும். ஆனால் கம்மி அமௌண்ட்டில் கிடைக்கிறதுனால தான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்டேஷன் அதெல்லாமே எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம பாடியில் வந்துட்டு இப்போ எல் கார்னிடைன் குளூட்டதைனும் வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்தோம். ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டா இதெல்லாம் டெஃபிஷியன்சி ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.